அண்ணா, எனக்கு 23 வயது ஆகிறது. நான் கடந்த 13 வருடமாக சுய இன்பத்தில் ஈடுபட்டு உடலும் மனமும் பலவீனமாக உள்ளது. இப்போது உங்கள் வீடியோவை பார்த்து கடந்த 5 நாட்களாக இந்த சுய இன்பத்தில் விடுவதை தவிர்த்து விட்டேன். எனக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க எத்தனை நாட்கள் ஆகும்? பதில் கூறவும் அண்ணா அப்படின்னு இருக்கீங்க. சகோதரரே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மண்டலம் சொல்லுவாங்க. அதுதான் 48 நாள் சேலஞ்சு நம்ம ஆரம்பத்துல 48 நாள் காப்பாத்தினீங்கன்னா உங்களுடைய உடலானது விந்து சக்திங்கிற அந்த டேப் ஓபன் பண்ணி விடாததுனால உயிர் சக்தி உடல் முழுவதும் ஆச்சுங்களா, உடல் முழுவதும் நல்லா ஒரு அளவுக்கு வீணாகாம ஒரு ஸ்டேபிள் தன்மை அடையும். அது என்னன்னு சொன்னீங்கன்னா, அஸ்திவாரம் போடுற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன். பெரிய மாற்றம் வெளியில தெரியாது, ஆனா 10 நாள்லயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். பிளாட் லைன் வரும், அப்புறம் நல்லா இருக்கும், பிளாட் லைன் வரும், நல்லா இருக்கும். இப்படிதான் போயிட்டு இருக்கு ஒரு நார்மலான உடம்புக்குங்க. 48 நாள் கடந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வரும். ஆனா பிளாட் லைன்ல இருந்தாலுமே அந்த கான்பிடென்ட் வரும். அப்போ தொடர்ந்து இது உங்களுடைய அட்ஜஸ்ட் எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல வந்துடும். அடுத்தது 90 நாட்கள் 108 நாட்கள் எல்லாம் கடக்கும் பொழுது நீங்க ஒரு கிரவுண்டட் பர்சனாக நீங்கள் கட்டப்போகும் மிகப்பெரிய மாளிகையின் ஒரு தரைத்தளத்திற்கான, அதாவது முதல் அடுக்குக்கான வேலையை முடிச்சு விட்டீங்க. ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி முடிச்சுட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். 90 நாள் 108 நாள் வரும் பொழுது பல சாதனைகள் கூட பலரும் நிகழ்த்தறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே இந்த நீங்க பயணம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம், ஒரு செடி நம்ம பூமியில வைக்கிறேங்க. அதில் நீங்க 100கணக்கான கூட தண்ணி ஊத்துனீங்கனாலும் அது வளர்ந்து எப்ப பூ பூக்குமோ எப்ப காய் காய்க்குமோ அதற்கான நேரத்துலதான் அது செய்யும். அது மாதிரிதான் நம்ம உடலும் இயற்கை தான் இல்லைங்களா? அந்த இயற்கையா இருக்கிற இந்த உடலுமே அந்த மாதிரியான ஒரு சூழலுக்காகத்தான் வெயிட் பண்ணும். நம்ம என்னதான் திடீர்னு காப்பாற்ற ஆரம்பிச்சாலும் தன்னைத்தானே சீரமைச்சு கொள்றதுக்கு உடலுக்குன்னு சில டைம் எடுத்துக்கும். அந்த டைம் எடுத்துக்கிறதுன்னு சொல்றதுதான் ஒரு மண்டலம்னு நம்ம முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க. அதையத்தான் 108 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி 18, 48, 108 அப்படின்ட்டுங்க போகும். ஒவ்வொன்றும் ஒரு ஆராய்ந்து உள்ள போனா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கலாங்க. ஆனா உங்களுக்கு அடிப்படையா நமக்கு என்ன தேவையோ எசன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். நீங்க 48 நாள் காப்பாத்திட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அட்ஜஸ்ட் காம உணர்வு எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல வந்துடும். அடுத்து 90 நாள் 108 நாள் கடந்துட்டீங்க அப்படின்னா நீங்க கிரவுண்டட் பர்சனா வந்துருவீங்க. அதுல இருந்து உங்க வாழ்க்கை முழுக்க உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். உங்க வாழ்க்கையும் உங்க கட்டுப்பாட்டுக்கு வரும். அதுக்கு கொஞ்சம் காலம் பொறுமையா இருக்கணுங்க. உங்களுடைய பொறுமையே அதுக்கு வழிகாட்டியா இருக்கும். மேலும் ஒண்ணு என்னன்னா, நீங்க 13 வருடமும் வீணாக்கிட்டீங்க. இந்த 13 வருடம் ஒரு மனிதன் வித்து சித்தி வீணாக்காமல் காத்திருந்தால் விவேகானந்தர் சொன்ன மாதிரி அனைத்து சித்துக்களும் பெற்று மிக 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 எவ்வளவு பெரிய ஆளா ஆயிருக்கிறது. 13 வருஷம் நீங்க காப்பாத்திருந்தா. ஆனா 13 வருஷம் வீணாக்கிட்டீங்க. அது எப்படி உடனே கிடைக்கும்? அதுக்கான டைம் எடுத்துக்குங்க. ஆகவே நீங்க குறைஞ்சபட்சம் 48 நாளும் அதிகபட்சமாக 108 நாளும் பொறுத்திருந்து அதனுடைய ரிசல்ட்டை பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட், குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்க, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா நம் உயிராற்றல் வெவ்வேறு விதங்கள்ல வீணாகிறதெல்லாம் தவிர்ப்பதற்காகவே நம்ம பயிற்சி முறைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. முழுக்க இலவசமாகவே இப்ப கிளாசிக் செலிபஸி எல்லாம் போயிட்டு இருக்கு. விருப்பம் இருந்தால், நேரம் இருந்தால், டைம் இருந்தால் கலந்து கொள்ளுங்கள் சகோதரரே. வாழ்க வளமுடன்.